இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கரெக்டாக ஒரு 5 மாதம் இருக்குங்க. இதில் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு 3 பேர் இதில் குளிச்சுட்டு இருந்தாங்க மதியான நேரத்துலையும். அது இல்லைங்க 6 மாதம் மேலே 6 மாதம் மேலே 4 மாதம் தான் இருக்கும். சரியா, இதில் குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மூடி பார்த்தீங்கன்னா இந்த 2 மூடியுமே இப்போ தான் நேற்று தான் போட்டுருக்குறாங்க. இதில் மூடியே கிடையாதுங்க. நேற்றுக்கு எப்படிங்க தம்பி பாகில எதுவும் வைக்காத இங்கே பாருங்க எப்படி வருது சார். தொட்டி வந்து சுத்தம் பண்ணது எவ்வளோ சேர் இருக்குமா? கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் விடுங்க, அப்போ தானே தெரியும். இது வந்து சுத்தம் நேற்று வந்து மத்தியானம் சுத்தம் பண்ண தொட்டிங்க. இது வந்து மறுபடியும் இதே தண்ணி சொன்னாங்க. ஆனால் ஒரே செப்பரேட்டாக இருக்கும். அவ்வளோ என்னாச்சு? பேங்கில் வேணால் மேலே ஏறி எதுவும் பண்ணலேங்கிறாங்க, பண்ணிட்டேங்கிறாங்க. அது நீங்கள் சொல்லு கரெக்டாக. தண்ணி திறந்து விடணும். லெட்டின் தண்ணி எதுக்குங்க திறந்து விடணும்? விடிய கஞ்சா அடிச்சுட்டு பாக்கு எல்லாமே மேலேயே இறந்துருக்குதுங்க. ஆனால் கீழே இறங்கி வரும்போது 2 பேர் தான் பிடிச்சிருக்கு, 4 பேர் எஸ்கேப்பு. அந்த 2 பேர் மேலே வந்து திருட்டு கேஸ் தான் போட்டிருக்குது. ஏன் பேண்ட் வச்சு கேஸே போட வேண்டிய, மழை கேஸே போட வேண்டியதானுங்க. ஆ குடிப்பாங்களா? அந்த தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அப்போ மனுஷனாவே தெரியலையா எங்களேனும் பார்த்தா? சகோதரர் சொன்னாரு 30 நாள் வேண்டாம், இப்ப குடிச்சு காட்டுறான். 200% யாருக்காவது எந்த சந்தேகம் இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்க. அவ்வளவு சந்தேகப்படுறாரு. எந்த விதமான இதுவும் இல்லைங்க. அதே மாதிரி நானும் எலெக்ஷன் வருது, நீங்க கொடுத்தீங்க, நாங்க குடிக்கணும். நீங்க குடிக்கிறேன்னா உங்க பொண்டாட்டி புள்ள குழந்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு குடிப்பீங்களா? நேற்று காலையில் இந்த புகார் வந்ததுங்க. புகார் வந்த பிறகு உடனடியே அதிகாரிகள் எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்து காவல்துறை வந்து இதை ஆய்வு பண்ணி எந்த விதமான தவறும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் ஆய்வு பண்ணிட்டு 3 பேர்த்த பிடிக்கணும். அதுக்கான வேலையில் காவல்துறை தீவிரமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பிடிச்சிருவாங்க. பிடித்து விட்டால் என்ன நிலவரங்கிறது உண்மை நிலவரம். ஆனால் 200% மனித கழிவு கலக்கப்படவில்லை. நாங்கள் இங்கேயே நின்று இப்பவே குடிச்சு காமிச்சிட்டு போகிறோம்.
ஏன்னா அதிகாரிகள் உறுதியாக சொல்கிறாங்க, மாமன்ற உறுப்பினர் உறுதியாக சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த இது இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரியான சம்பவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. உள்ளூர் வந்திருக்கிறவங்க வேறு ஏதாவது நோக்கத்துக்கு வந்திருக்கலாம். அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருந்தாலும் அந்த நோக்கத்தை இனிமேல் இப்போ ஒரு தோழர் சொன்னார், சகோதரர் சொன்னார், இந்த உள்ளூர்காரர் ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு அடையாள அட்டை கொடுங்க, நாங்கள் வந்து இங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு. இது அதிகாரிகிட்ட கலந்து பேசிட்டு, மேயர் மாண்புமிகு மேயர் சென்னையில் இருக்கார், இன்னைக்கு வந்துடுவார், அவர்கிட்டையும் கலந்து பேசிட்டு அவங்களுக்கு ஒரு அட்டையை போட்டு கொடுத்து இங்கே இருந்து பார்த்துக்கிற மாதிரி இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் எந்த விதமான சூழலிலும் நடைபெறாமல் இருக்க கேட் உயர்த்தி கொடுப்பது, காம்பவுண்ட் சுவர் உயர்த்தி கொடுக்குற வேலைகள்லாம் விரைவில் நடக்கிறதுக்கு அனைத்து பணிகளையும் தொடங்குறோம். ஆனால் வாட்ச்மேன் இருக்கிறாரு, எங்களுக்கு 13 டேங்க் இருக்குது, வாட்ச்மேன் இருக்கிறாரு, பின்னாடி வழியில் கொஞ்சம் காடுங்க, அந்த பதவுள்ள ஏறி உள்ளே வந்துருக்குறாங்க. இரவு பகல் 2 நேரம் வாட்ச்மேன் இருக்கிறாங்க. அந்த பதவுள்ள தான் உள்ளே வந்துட்டுருக்காங்க. காலையில் நேரத்தில் அவர் கொஞ்சம் இதாகிட்டார், உள்ளே வந்துட்டாங்க. இல்லைன்னா இனிமேல் அந்த தவறும் நடக்காமல் பின்னாடி இருக்கிற வேலையும் மறைக்கிறதுக்கு அனைத்து வேலைகளையும் செய்ய